ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைமில் சுட சுட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்கூல் விட்டு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச டேஸ்ட்டில் இருக்கிற இந்த மீல் மேக்கர் மஞ்சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே சுலபமாகவும் சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சிடலாம். வாங்க மீல் மேக்கர் மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நமக்கு தேவையான அளவு மீல் மேக்கரை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். நல்ல எல்லா பக்கமும் ஒன்று சேர ஊறுற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கழித்து நமக்கு மீல் மேக்கர் நல்லா ஊறி இருக்கும். இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். குக்கரில் 2 உருளைக்கிழங்கை வேக வைத்து தோல் நீக்கி இதோடு சேர்த்து நல்லா மசிச்சு எடுக்க போகிறோம். மசித்த உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் கலவையை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இது கூட பொடிசாக நறுக்கின ஒரு பெரிய சைஸ் பல்லாரி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி தலையையும் சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மேல் மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி போண்டா பதத்துக்கு நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நல்ல எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். நம்ம மிக்ஸ் பண்ணின மேல் மாவு இந்த மாதிரி இருக்கும். இதில் உருட்டி வச்சுருந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா துவைத்து நம்ம சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். மீல் மேக்கர் மஞ்சூரியன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வேக வைத்த உருண்டைகள் நல்லா நமக்கு ஒரே மாதிரி நமக்கு வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திருப்பி திருப்பி கொடுத்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு பொரித்தெடுத்த உருண்டைகள் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம ஆற விட்டுறலாம். மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து 4லேருந்து 5 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், குடைமிளகாய், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி பொரித்து வைத்திருந்த உருண்டைகளையும் இதோடு சேர்த்து நல்லா நம்ம டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். விருப்பப்படுறவங்க சோயா சாஸ் சேர்த்து செஞ்சுக்கலாம், இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு மீல் மேக்கர் மஞ்சூரியன் சுட சுட நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொத்தமல்லி தழை தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினதும் பொடிசாக நறுக்கின வெங்காயம் மேலே தூவி சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.